ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சுழலில் மிதக்கும் தீபங்கள் அத்தியாயம் 14. மாலை நேர நெருக்கடியில் பஸ்ஸில் இருந்து இறங்குவதே கடினமாக இருக்கிறது. சாலையோரங்களில் புழுதி பறக்கும் அளவுக்கு வெயில் தொடர்ந்து காய்கிறது. பெண்கள் விடுதி நிறுத்தத்தில் கலகலவென்று இறங்கி படிகளில் ஏறும் சில பெண்களுக்கு கிரிஜா பார்த்தால் சிரிக்கும் அளவுக்கு பழகியிருக்கிறாள். யாரிடமும் யாரும் திருமண அந்தஸ்தை அறிவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. ஆனால் உள்ளே ஆண்கள் யாரும் வருவதில்லை. அபு கூட அன்று மேலே வரவில்லையே. வருபவர்கள் கீழே உள்ள பார்வையாளர்கள் வட்டத்தில் மட்டுமே இருக்கலாம். சாப்பாட்டு கூடத்தில் விருந்தினராக அழைத்து வரலாம். அங்கு சுருள் சுருளாக புகைவிடும் வனிதையர் புதிதில்லை. உடை அணிவதிலும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனி 10 நாட்களாக இவளுக்கு இடத்தை கொடுத்துவிட்டு வெளியே எங்கோ உறவினர் வீட்டில் தங்கியிருக்கிறாளாம். 2ஆம் மாடி ஏறிப்போகும் முன் முட்டி வலிக்கிறது. லேசாக மூச்சு இறைக்கிறது. எதிரே புரளும் நீண்ட வீட்டங்கியில் அழிந்த சாயமும் கிறங்கிய கண்களுமாக ருணு இறங்கிப் போகிறாள். ஆல்கஹால் வாசனை நாசியில் படுகிறது. இங்கெல்லாம் சர்வசகஜம். கதவு சாவி இருக்கிறது. திறந்து கொண்டு உள்ளே செல்கிறாள். கண்ணாடியில் பார்த்து கொள்கிறாள். எப்போதும் அணியும் பொன்வடமில்லை. சிறு சிறு சிவப்பு மணிகளாலான மெல்லிய சரம் அழகாகத்தான் இருக்கிறது. 2 மூக்கு துவாரங்கள் விடுதலை என்றறிவிக்கிறது. செவிகளில் சிறு திருகாணி மட்டும் போட்டிருக்கிறாள். கைப்பையை திறந்து கற்றை நோட்டுகளை எண்ணி பார்க்கிறாள். 1500 வங்கி ரசீது. தனக்கு திருநீர்மலை கோயிலில் சாமு அந்த சங்கிலியை போட்ட நேரம் நினைவில் வருகிறது. அது ஒன்றுதான் அவளே சம்பாதித்து சேர்த்து செய்து கொண்ட பொன்னகை. கல்யாணத்துக்கென்று அவள் பணத்தில்தான் தாலிக்கொடி பண்ண கொடுத்தார்கள். அதன் மீது எத்தனை புனிதம் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. பொற்சங்கிலி. தனியாக மஞ்சச்சரட்டு தாலி என்று 2 போட்டுக் கொண்டிருந்தாள் வெகு நாட்களுக்கு. பரத் பிறந்த பிறகு பெரும் தங்கக்கயிற்று தாலி மட்டும் போட்டுக்கொள்வதென்று விடுத்தாள். ரோஜா மாமி அதைத்தான் குறிப்பாகச் சொல்லிக் காட்டினாள். இப்போது இந்த அவசரத்துக்கு அது உதவுகிறது. வங்கியில் வைத்து பணம் வாங்கியிருக்கிறாள். ஆனி வருகிறாள். ஹலோ, சித்ரஞ்சன் பார்க் போனீங்களா கிரிஜா? பார்த்தேன் மதர். ஃபர்ஸ்ட்லேருந்து வேலைக்கு வாங்கண்ணா. இப்ப 400 தான் அவங்களால கொடுக்க முடியுமா? எல்லாம் ஜூக்கி ஜோப்டி சில்ட்ரன், ரெஃப்யூஜி சில்ட்ரன் நாங்க. ஃபார் த பிரசன்ட் ஒத்துக்குங்க. உங்க வீட்ல எல்லாரும் பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க சர்டிபிகேட் மற்ற சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. மதரின்லா என்ன அப்படி அழுவுது? கிரிஜாவுக்கு இது எதிர்பாராத செய்தி. அவங்க யாரும் இல்ல. உங்க மதரின்லா மிஸ்டர் சாமிநாதன் தான் இருந்தாங்க. நம்ம லாயர் பிரகாஷ் தான் பேசினார். சட்டுன்னு இப்ப டைவர்ஸ்னு ஒன்னும் முடியாது. அவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடணும்னு கேட்டோம். சரின்னு இருக்காங்க. வேற ஒன்னும் சொல்லல? ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவா? ஆனி சிரிக்கிறாள். கிரிஜாவினால் சிரிக்க முடியவில்லை. மதரின்லா எதுக்கு அழுதாங்க? ரத்னா வருகிறாள். இவள் தோற்றத்தை பார்த்ததும் வெரி குட் என்று ஆமோதித்து முதுகில் தட்டுகிறாள். கிரிஜா, நீங்க ரொம்ப ஃபார்வர்ட் ஆயிட்டீங்க. நம்ம அழுக்கு மரபுகளை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. நான் ஒரு தமிழ் சினிமா பார்த்தேன். பேரு நினைப்புல இல்ல. அவ டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஊருக்கு வரா. வந்த இடத்துல பழைய காதலன் அடுத்த வீட்டில் இவளையே நினைச்சு உருகிட்டு இருக்கிறான். சந்திக்கிறார்கள். கல்யாணம் செய்ய முடிவு செய்கிறார்கள். காதலன் சொல்கிறான், உன் கழுத்தில் இருக்கிறதே அந்த அவன் போட்டது, அதை நீக்கிவிடு என்று. இவளால் அதை கழற்ற முடியவில்லை. அது புனிதமானது, மிக புனிதமானது. மனப்போராட்டம். அதை நீக்க முடியவில்லை. காதலனை மறுத்து விடுகிறாள். விவாகரத்துக்குப் பிறகும் அவன் கட்டிய அது புனிதமாக கருதப்படுகிறது கிரிஜா. சபாஷ். கையை குலுக்குகிறாள் ரத்னா. அந்த கதாநாயகிக்கு 2 வயசு வந்த பெண்கள் இருந்தார்களா என்று கேட்கத் துடிக்கிறாள் கிரிஜா. சரி, இப்ப இத கொண்டாடணும். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவோம். வா அனி. ரத்னா அவளையும் இழுத்து கொண்டு போகிறாள். அவள் சென்ற 5 நிமிடத்துக்குள் உள்ளே நார்மடிப்பட்டு முட்டாக்கு தெரிகிறது. மாயா ஒரு பெட்டியை சுமந்து கொண்டு வந்து வைக்கிறாள். தீதிஜி என்று பெரிதாக அழுகை குரல் கொடுக்கிறாள். கிரிஜா திடுக்கிட்டார் போல் நாற்காலியை இழுத்து நகர்த்திவிட்டு மரியாதையாக பழக்க தோஷத்தில் நிற்கிறாள். உட்காருங்கம்மா. உட்காரதுக்கு என்ன இருக்கு? சர்டிபிகேட் சாமான் எல்லாம் இருக்கு. பாத்துக்கோ. 1000 காலத்து பயிர்னு நினைச்சேன். ஒரு நாளில அவ சொல்ல தெரிச்சுட்டு போயிட்ட. புருஷனாகப்பட்டவன் கோபத்தில் நீ என்ன கிழிச்சேன்னு சொல்றதுதான். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கலாமா? உனக்கு என்ன குறை வச்சிருந்தது? காசு பணம் குறைவா? நீ அதை செலவழிச்ச இதை செலவழிச்சேன்னு சொன்னமா? ஒரு தீபாவளினா 1000 1500ன்னு புடவை வாங்கி கொடுக்கலையா? உனக்கு என்ன சௌகரிய குறைவு இருந்தது? இப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்கறவன் கோபம் வந்தா பேசுறதுதான். பெண்ணாகப்பட்டவள் வணங்கித்தான் போகணும். குடும்பங்கிறது அதான். அந்த பொறுமைதான் பெண்ணை ஒசத்துறது. 18 வருஷம் வாழ்ந்து அனுபவிச்சவ ஒரு நிமிஷமா அதை முறிச்சுட்டு வெளியில தலை காட்ட முடியாத மானக்குறைவை ஏற்படுத்திட்டு ஓடிப்போவாளா? என்னமோ 2 பெண்ணை வேற வச்சிட்டு இருக்கோம். அதுகளுக்கு ஒரு கல்யாண காட்சி எப்படி ஆகுமோன்னு உருகி போயிட்டான். அத உத்தேசிச்சானும் நீ இப்படி தரக்குறைவா நடந்திருக்க வேண்டாம். கிரிஜாவுக்கு முகம் சிவக்க ஆத்திரம் பொங்கி வருகிறது. நான் என்ன தரக்குறைவா நடந்துட்டேன்? நீங்க ஓயாம என் மேல சகதிய வாரி எரியும்படி என்ன பண்ணிட்டேன்? இன்னும் என்னடியம்மா பண்ணணும்? ஆனானப்பட்ட சீதையே லோகம் பேசித்து அக்னி பிரவேசம் பண்ணினப்புறமும் உனக்கொண்ணுமில்ல.
துடைச்சு போட்டுட்டு குடும்பத்தை விட்டு ஓடி போயிட்ட. இருக்கிறவாளுக்கு மான மரியாதை இல்ல? இத சொல்லத்தான் இங்க வந்தீங்களா? உன் சாமானெல்லாம் இருக்கு பாத்துக்கோ. கண்டதுகளும் வந்து மான மரியாதை இல்லாம கத்துறது. மானமா இருந்தோம், அது போயிட்டது. எல்லாம் இருக்குன்னு இந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டு தரச் சொன்னான். பெட்டியை திறக்கிறாள். அட்டை ஃபைலில் அவளுடைய கல்வித் தகுதி மற்றும் சான்றுகள். அதன் மேல் 10,000க்கு ஒரு செக். அதை எடுத்து விரித்து பார்க்கிறாள். இதென்ன? நாய்க்கு போடும் எலும்பு துண்டா? எடுத்துட்டு வாங்க, விசிறி எறிகிறாள். அவள் குரலின் கடுமையில் மாமியார் பின்னடைந்திருக்க வேண்டும். வீசிய காகிதம் அவள் மேல் விழுகிறது. குத்தப்பட்ட செருக்கை விழுங்கிக் கொண்டு வெளியேறுகிறாள். மாயா, தீதிஜி என்று கண்ணீரை கொட்டியவளாக போகிறாள். கிரிஜா வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறாள். 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள். எந்த அரவமும் செவிகளில் விழவில்லை. ரத்னாவும் ஆனியும் இன்னுமா ஐஸ்கிரீம் வாங்கி வருகிறார்கள்? எங்கே போனார்கள்? இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போமா? அதுவரைக்கும் நீங்க எப்பவுமே கேட்டுட்டுருங்க விஜீஸ் கதை நேரம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விஜீஸ் கதை நேரத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.